உங்க வீட்டுல கொடூர சம்பவம் நடக்க போகுதுங்க. நீங்கெல்லாம் நொந்து நொந்து சாகுற நாட்கள் சீக்கிரம் வரப்போகுது. தமிழகத்துல ஒவ்வொரு குடும்பத்திலையும் வரப்போகுது. என்ன அந்த மேடம் என்னமோ சோசியக்கார மாதிரி சொல்றான்னு நினைக்காதீங்க. அறந்தாங்கில ஒரு சாதாரண எப்படி சொல்றது, ஒரு சாதாரண சென்டர் தான் நான் வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆனா என்னோட சென்டர்ல எவ்வளவு மோசமான மாணவர்களை பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்த்துட்டு இருக்கேன். கஞ்சா யூஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க, 9th படிக்கிற பையன் கூட யூஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. ஓகேவா? சோ ப்ளீஸ் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களை தயவு செஞ்சு பத்திரமா பாத்துக்கோங்க. குறிப்பா ஆண் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளை தான் அவன் அப்படியோ வரட்டும்னு விட்டுறாதீங்க. பெத்த தாய் யாரு, தந்தை யாரு, அக்கா தங்கச்சி யாருமே தெரியாம கல்ல தூக்கி தலையில போட்டு கொண்டுட்டு போற காலம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் கஞ்சா யூஸ் பண்ணி கொண்டு வர்றாங்க. சோ ஒரு வீடியோ பார்த்தேங்க, ஒரு ஆளை நடுத்தருவுல தலையில கல்ல தூக்கி போட்டு கொள்றாங்க. மது போதை, கஞ்சா யூஸ் பண்ணிட்டு இளைஞர்கள் பண்ணக்கூடிய ஒரு வெறித்தனமான செயல் தமிழகத்துல அதிகமா நடந்துட்டு இருக்கு. சோ தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் பிள்ளைகளை ஆடம்பரமா வளர்க்கறத விட அன்பை காட்டுங்க, வறுமையை சொல்லி கொடுங்க. பிள்ளைகளை ஒழுக்கமா, ஃபர்ஸ்ட் கல்வியை விட ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? சோ இது ஒரு பதிவா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த எப்படியாவது உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லணும், 4 பேர் பார்த்தாவது தான் பிள்ளைங்களை நல்லா வளர்ப்பீங்க அப்படிங்கறதுக்கு தான் அந்த வீடியோ வெளியிட்டேன். சோ தேங்க்யூங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க.